என்ன நேயர்களே, நம்மளுடைய வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது, பொதுவாக எல்லா காலத்துலேயும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க தன்னுடைய வேலை நிறுத்தத்தை செஞ்சு அவங்களோட கோவத்தை காட்டுவாங்க, பணி புறக்கணிப்பு இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஒரு டீம் ஒரு துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா அந்த ஊரில் நிறைய குப்பை கூடங்கள்லாம் தேங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்காக. பார்ப்பதற்கு இது மிகவும் சிறிய விடயம் போல் தோற்றமளிக்கும். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் துப்புரவு பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் வேலை நிறுத்தத்தால் நகர் எங்கும் குப்பை கூளங்கள் நிறைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வும் மேம்பட்ட பணி சூழலும் வேண்டும் என்று கோரி வருகின்ற அவர்கள் நகர மேயரின் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற கொண்டாட்டங்களின் கழிவுகள் அகற்றப்படாமல் தேங்கி துர்நாற்றம் வீசுகின்றது. என்ன நேயர்களே, இந்த மாதிரி புறக்கணிப்பு வேலை நிறுத்தம்லாம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் துப்புரவு பணியாளர்கள் மட்டும் செய்யவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அதே அளவுக்கு நாடும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, எப்போவுமே ஒரு உயிர் ஜனனிக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதே அளவுக்கு வலியும் இருக்கும். சமீபத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு மனித குரங்கு, ஒரு பெண் மனித குரங்கு அழகாக ஒரு குட்டி போட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஹை ரிஸ்க்காக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அந்த பூங்காவில் இருக்கவங்களாம் அப்படின்ற காட்சிகளை நீங்களும் பாருங்களேன். இது ஒரு உயிர் காப்பாற்றப்படும் நிகழ்வு. இந்த நிகழ்வு அமெரிக்காவில் நடைபெற்றுள்ளது. கலிபோர்னியா சான் டயாஜியோவில் உள்ள 18 வயதான இமானி என்று அழைக்கப்படும் பெண் மனித குரங்கு தாய்மை அடைந்திருந்தது. ஆரம்பத்தில் இது தன் உடல் அசைவின் ஊடாக வயிற்று வலியை காட்டியிருந்த போதும் பின்னர் எதுவித அசைவுகளும் காட்டவில்லை. ஆயினும் இமானியை கவனித்து வந்த மிருக வைத்தியர்கள் சத்திர சிகிச்சை மூலம் முழுதாக வளர்ந்த ஏறத்தாழ 3 கிலோ எடை உள்ள குட்டியை நலமாக பெற்றெடுத்துள்ளனர். என்ன நேயர்களே, எவ்வளவு அழகான ஒரு குட்டி போட்டிருக்கு இல்லையா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, அமெரிக்கா நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு கட்டடத்தோட கீழ்த்தளத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடமே இழிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டரோடைய கசிவு தான் காரணம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 பேர் இந்த சம்பவத்தில் இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்காக. இது ஒரு விபத்து. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கட்டிடம் ஒன்றில் கீழ்த்தளத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் கட்டடம் இடிந்து விழுந்து 6 பேர் உயிரிழந்தனர். இந்த வெடிப்பு சம்பவத்திற்கு காரணம் சமையல் எரிவாயு கசிவு என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் உள்ளிட்ட காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட அனைவரையும் சம்பவ இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர்.
என்ன நேயர்களே, சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு தான் காரணம் அப்படின்னா கூட ரொம்பவே நம்ம எச்சரிக்கையுணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சம்பவம் வலியுறுத்துதுன்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது முகத்தில் கறி பூசுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ரியலாக பார்க்க இருக்கோம். இது எங்கே எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடந்திருக்கு. சமீபத்தில் மார்ச் 8 மகளிர் தினமாக உலக அளவில் கொண்டாடினாங்க. இந்த மார்ச் 8 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இந்த ஒரு பெரிய பேரணி நடத்திருக்காங்க. இந்த பேரணியில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு முக்கியமான ஆட்களை வந்து முகத்தில் கறியை பூசியிருக்காங்க. அவங்க என்னதான் செஞ்சிருக்காங்க, எதன் காரணமா அதை செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் இந்த காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முகத்தில் கரி பூசுதல் என்று செவி வழியாக கேள்விப்பட்டு வந்ததை நடத்தி காட்டிய நிகழ்வு இது. இந்த நிகழ்வு இந்தியாவில் நடைபெற்றுள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்தியா புதுடில்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட பேரணியில் புகுந்த ஒருவர் பேரணியை வழிநடத்திய மூத்த நிர்வாகி ஒருவரின் முகத்தில் கருப்பு மையை பூசியுள்ளார். இதனையடுத்து அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அவரை பிடித்து அடித்து உதைத்துள்ளனர். என்ன நேயர்களே, நம்மளுடைய செயல்பாடுகள் காரணமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை மாசுபடுத்திட்டே இருக்கோம். ஏர் பொல்யூட் பண்ணுறோம், நாய்ஸ் பொல்யூட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை தீர்க்கறதுக்கு நம்ம எந்த மாதிரியான சொல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் ஃப்ரான்ஸில் சமீபத்தில் ஒரு மிக நல்ல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக யாரும் அவங்களுடைய தனிநபர் போக்குவரத்தை பயன்படுத்தாதீங்க, அதுக்கு பதில் அரசாங்கம் கொடுக்குற போக்குவரத்துகளை பயன்படுத்துங்க, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ இந்த காட்சிகளெல்லாம் உங்களுக்காக. இது மக்களுக்கு சூழல் மாசடைதல் பற்றி விழிப்பூட்டும் நிகழ்வாகும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாசு காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தனிநபர் வாகன போக்குவரத்தை குறைப்பதற்காக பொது போக்குவரத்து சேவையை கடந்த 3 நாட்களுக்கு கட்டணமற்ற சேவைகளாக பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிலக்கீழ் தொடருந்துகள், பிராந்திய விரைவு தொடருந்துகள் சேவைகளும் மற்றும் நகர தொடர்வண்டி சேவைகளும் பேருந்து சேவைகளும் கட்டணமற்ற சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. என்ன நேயர்களே, இந்த மாதிரியான மாசுபடுதலாம் தவிர்க்கிறதுக்கு அந்த நாடு அவங்களோட பங்கை கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி எல்லா நாடுகளும் அவங்களோட பங்கை செஞ்சால் ஓரளவு நம்ம மாசுபடுத்துகிற காற்றை ஓரளவு சுத்தப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது பொதுவாக அணு உலைகள்லாம் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியாவில் கூடத்தை வந்து முற்றிலுமாக தடை செய்யணும்னு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டமே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் வடமேற்கு இங்கிலாந்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 13 வயசு சின்ன பையன் வந்து ஒரு அணு உலையவே வந்து தன்னுடைய லெபார்டரியில் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து உற்பத்தியும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்லாம் எதுவுமே பிடிக்கலைங்க. அவர் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சுட்டு இருக்க பணத்தை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரா. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. வளரும் பயிரை முளையிலேயே தெரியும் என்ற முதுமொழிக்கு ஏற்ற செயல் இது. வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள லன்கஷைர் பகுதியில் வசிக்கும் 13 வயது மாணவன் தனது பள்ளியில் உள்ள அறிவியல் ஆய்வகத்தில் அணு உலையை ஏற்படுத்தி அதில் வெற்றிகரமாக அணு சேர்க்கையின் மூலம் உற்பத்தியையும் உருவாக்கி புதிய சாதனை படைத்துள்ளான். இச்சிறுவன் தன்னிடமிருந்த சிறு தொகை பணத்தின் உதவியுடன் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி கண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. Then I noticed he looked over and the neutron counter was right up off scale nearly. So I thought, we must have done it. That's neutrons. I can't believe it.
என்ன நேயர்களே, நம்மளுடைய வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது, இலங்கையில் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சேனல் 4 நிறுவனமும் தொடர்ந்து பல ஆவணப்படங்களையும் காணொலிகளையும் வெளியிட்டு தான் இருக்கு. அது வரிசையில் சமீபத்தில் கல்லம் மக்ரே ஒரு டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆவணப்படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைத்தொலைபேசியில் எடுக்கப்பட்ட, ஒரு செல்ஃபோனில் எடுக்கப்பட்ட, ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ காட்சிகள் தான் பதிவாயிருக்கு. ஆனால் அதில் இருக்க சிப்பாய்கள்லாம் பேசுறது ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்கு. அவங்க ரொம்பவே ஏற்கத்தகாத வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்காக. இது ஒடுக்கப்படும் சமூகம் ஒன்றிற்காக எழுப்பப்படும் குரல். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் நடத்தப்பட்ட போரின் போது மிகவும் மோசமான போர் குற்றங்களை புரிந்ததாக சாட்சியம் கூறும் சேனல் 4 தனது புதிய காணொலியை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இத்தகைய குற்றச்சாட்டை இலங்கை அரசு கடுமையாக எதிர்த்து வரும் வேளையில் மிகவும் தெளிவான மோசமான வார்த்தை பிரயோகத்துடன் இதில் உள்ள சிங்கள சிப்பாய்கள் பேசுவது தெளிவாக கேட்கின்றது. இந்த காட்சிகள் அனைத்தும் கையடக்க தொலைபேசியில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. என்ன நேயர்களே, நம்மளுடைய வலம் வரும் உலகம் நிகழ்ச்சி வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யங்களுக்கு மத்தியில் சிறப்பாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி சுவாரஸ்யமான வேறொரு வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்யாணி.